வெல்கம் டு அவர் சேனல். க்ரோஷெட்னா என்னன்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு படித்து தெரிஞ்சுக்கோங்க. நான் இங்கே கொடுத்துருக்கேன். ஸோ இது எல்லாருக்கும் புரியும்னு நினைக்கிறேன். ஸோ க்ரோஷெட் வந்து நம்ம வந்து க்ரோஷெட் பின்னல் சொல்லுவோம், இல்லை உள்ளன் தையல்னு தமிழில் சொல்லுவோம். ஸோ தமிழில் சொன்னால் எல்லோரும் புரிஞ்சுப்பீங்கன்னு நான் நினைக்கிறேன். ஸோ இந்த வீடியோவில் வந்து ஸ்லிப் நாட் ப்ளஸ் செயின் ஸ்டிச்னா என்னன்றதை நம்ம பார்க்கலாம். ஓகேங்களா? ஃபஸ்ட்டு வந்து த்ரெட்டோட எட்ஜ் எடுத்துக்கலாம். ஸோ ஸ்லிப் நாட் எப்படி போகணுன்னா, நம்ம நார்மலாகவே இந்த நாட் வந்து போட்டு பழகிருப்போம். பட் இது எப்படி ப்ராப்பராக போடணும்னு சொல்லிட்டு தான் நான் வீடியோவில் போட்டிருக்கேன். ஸோ நீங்கள் ஸ்லோ பண்ணி பாருங்கள். இல்லை புரியல அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் வாட்ஸ்அப் குரூப் லிங்க் கொடுத்துருக்கேன். நீங்கள் குரூப்பில் ஜாயின் பண்ணி அட்மின் கிட்டேயும் கேட்டு தெரிஞ்சுக்கலாம். ஓகேங்களா? ஸோ இப்போ நாட் வந்து போட்டுட்டோம். நாட் போட்டதுக்கப்புறம் நமக்கு வந்து இப்போ ஒரு சர்க்கிள் மாதிரி ஃபைண்ட் ஆகிடுச்சு. ஓகேங்களா? ஒரு த்ரெட்டு வந்து ஷார்ட்டாக இருக்குது, ஒரு த்ரெட்டு வந்து நூலோட கனெக்ட் ஆகிருக்கு. ஸோ நம்ம எந்த த்ரெட்டை பிடிச்சி இழுத்தோம் அப்படின்னா போட்ட நாட் வந்து நம்ம நீடில் மட்டும் உள்ளே விடுற சைஸ்க்கு வந்து ஸ்மால் பண்ண முடியுன்றது நம்ம ஃபஸ்ட்டு கவனிச்சிக்கணும். ஓகேங்களா? ஸோ அதனாலேயே நான் சின்னதாக இருக்கிற சைடும் வந்து இழுத்து பார்த்துருக்கேன். த்ரெட்டோட கனெக்ட் ஆகிருக்கிறதும் நான் இழுத்து பார்த்துருக்கேன். ஸோ இதெல்லாம் நீங்கள் பார்த்து தான் ஃபஸ்ட்டு ஸ்டேஜ்லேயே உங்களுக்கு வந்து ஒரு எதை பிடிச்சி இழுத்தா நம்ம டைட் ஆகும் லூஸ் ஆகுன்றதெல்லாம் உங்களுக்கு தெரியும். ஓகேங்களா? ஸோ நீங்கள் வந்து மினிமம் ஒரு 10 times ஆகுது போட்டு பழகி பாருங்கள், நாட் வந்து உங்களுக்கு ப்ராப்பராக வருதான்னு சொல்லிட்டு. த்ரெட்டோட கனெக்ட் ஆகிருக்க அந்த சைட் த்ரெட்டு தான் நம்ம பிடிச்சி இழுக்கும் போது அந்த நீடில் வந்து கரெக்டான இதில் வந்து இருக்கும். இப்போ நான் உங்களுக்கு வீடியோவில் காட்டியிருக்கேன். ஸோ இப்போ உங்களுக்கு புரியும் நினைக்கிறேன். ஸோ இவ்வளோ தான் ஸ்லிப் நாட்டு. ஸ்லிப் நாட் வந்து போட்டால் தான் ஒரு ஸ்டிச் வந்து பழக முடியும். ஸோ அதுதான் வந்து ஸ்டார்டிங். ஓகேங்களா? ஸோ இது க்ரோஷெட்டில் ரொம்ப பேசிக். ஸோ கண்டிப்பாக இது எல்லாமே லேர்ன் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு வந்து நம்ம செயின் ஸ்டிச் பார்க்கலாம். அந்த நாட்குள்ளே இப்போ நீடில் உள்ளே விட்டு நம்ம வந்து அந்த நீடலுக்கு ஏற்ற மாதிரி அந்த த்ரெட்டை வந்து சைஸை வந்து ஸ்மால் பண்ணிக்கிறதோ இல்லை பிக் பண்ணியிருக்கிறதோ பண்ணிக்கலாம். நாட்குள்ளே நீடிலை விட்டு அட்ஜஸ்ட் பண்ணிவிட்டு நம்ம என்ன பண்ணோன்னா த்ரெட்டோட கனெக்ட் ஆகிருக்கு பார்த்தீங்களா, அந்த த்ரெட்டை வந்து ஒரு லாக் மாதிரி நம்ம ஃபைன் பண்ணோம் அப்படின்னா ஒரு செயின் ஸ்டிச் வந்து க்ரியேட் ஆகிடும். ஸோ இது வந்து பொறுமையாக பாருங்கள். ஏன்னா நம்ம ஃபஸ்ட்டு பழகிற ஸ்டிச்சே வந்து நமக்கு ஃபஸ்ட்டு புரியணும். அப்போ தான் நம்ம நெக்ஸ்ட்டு போகிற ஸ்டிச்சஸ் எல்லாமே ப்ராப்பராக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிப்போம். ஸோ ஓகேங்களா? ஸ்லிப் நாட் போட்டுட்டு ஸ்லிப் நாட்குள்ளே நம்ம நீடில் இன்சர்ட் பண்ணி நம்ம த்ரெட்டோட கனெக்ட் ஆகிருக்க நீடிலோட நம்ம என்ன பண்ணோம், ஒரு யார்ன் ஓவர் பண்ணுறோம். ஓகேங்களா? அது வந்து யார்ன் ஓவர்னு சொல்லுவாங்க. ஸோ நம்ம லாக் பண்ணுறோம் அப்படின்னும் சொல்லிக்கலாம், நமக்கு எப்படி அண்டர்ஸ்டாண்ட் ஆகுதோ அந்த மாதிரி. பட் தம் ஃபிங்கரால் நம்ம போட்டு வர எல்லா ஸ்டிச்சஸுமே வந்து ஹோல்ட் பண்ணிக்கணும். அட் த சேம் டைம்ஸ் நம்ம மீதி இருக்கிற ஃபிங்கரை வச்சு நம்ம என்ன பண்ணோம்னா நமக்கு எந்த ஃபிங்கரில் வந்து ப்ரெஷர் கொடுக்க முடியுது அப்படின்னும் நம்ம ட்ரை பண்ணி பார்த்து த்ரெட்டோட கனெக்டராக இருக்க அந்த த்ரெட்டையும் வந்து நம்ம ஸ்லிப்பாக பிடிச்சிருக்கணும். ஓகேங்களா? ஸோ டைட் பண்ணுறது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ இது நான் போட்டிருக்கிறது உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். புரியல அப்படின்னா கேளுங்க. ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.